அநாகரிகமான உள்ளடக்கங்கள், குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த தவறியதன் காரணமாக எக்ஸ் தளத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. இதனுடன் அந்த தளத்தின் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடான கிராக் மீது தற்காலிக தடை விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எக்ஸ் தரப்பிலிருந்து MCMCக்கு கிடைத்த விளக்கம் மிகவும் போதியதாக இல்லாததும் மேலோட்டமானதும் என கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். சுல்தான் சலாகுதீன் அப்துல் அசீஸ் ஷா கட்டிடத்தில் உள்ள டேவான் ஜூப்ளி பேரா மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட பதில் மிகவும் திருப்தியற்றதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து கிராக் பயன்பாட்டுக்கு தற்காலிக தடை விதிக்கவும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டதாக தெரிவித்தார். இந்த தடை AI மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்துவதற்கான போதுமான பாதுகாப்பு நடைமுறைகள் கிராக்கில் இல்லாததை மையமாக கொண்டுள்ளது. கிராக் மீது விதிக்கப்பட்ட தடை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது மலேசிய சட்டங்களை எக்ஸ் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறது என்பதையே முழுமையாக சார்ந்திருக்கும் என்று ஃபாமி விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.